பிரவீன் அண்ட் ஐஸ்வர்யா காதல் பயணம் எப்படி வந்து பார்த்தோன்னே இந்த பவர் வச்சு எப்படி ஸ்பார்க்கா 2015 தான் நான் அவங்கள ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஆர்ட். எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு. என்னடா இந்த ரேஞ்சுக்கு வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த அம்மா ஆல்ரெடி நம்மள உள்ள வந்து லைட்டா வாட்ச் அவுட் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்காங்க. அதனால இவங்க ஃபுல் லவ்ல தத்துவமா வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அப்படியே ஒரு சில நிறைய விஷயம் ஆட் ஆகி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை வச்சு நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணல. ஐ வாஸ் வெரி சாரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த பொண்ணு அநியாயத்துக்கு நல்லவளாக இருக்கா, இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு இது செட் ஆகுமான்னு தெரியாது, நம்மளோட சினிமா வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமானு தெரியாது. இருக்கப்பட்டவங்க பணக்காரட்டு பொண்ணு, இந்த கஷ்டம் பார்க்காத ஒரு பொண்ணு, இப்போ உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை, அவங்க சாப்பாடு இருக்காது, அந்த நபரை கூப்பிட்டு வந்து உங்களை நம்பி வச்சுக்கும் போது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க? ஃபேஸ் பண்ணல. அவங்க ஒரு பிளேட்டை 2 பேர் சாப்பிடுவோம். அவ்வளோ சாப்பிட்ற பொண்ணு ஒரே பிளேட் 2 பேர் சாப்பிடுவோம். ஓவாமா பல்ட்டி அடிக்குவேன் போன்ல. நானு செட்ல போன் வந்துச்சு பிரவீனுக்குனால எல்லாருமே செதறிடுவாங்க. போன் வருது அவனுக்கு, இப்ப கூட அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அவ்வளோ கோவம் வரும் எனக்கு. ஏன்னா இதுக்கு நடுவுல வந்து இவங்க அன்பு, லவ், பாசம் அப்படின்னுவாங்க. அதை வச்சுட்டு நம்ம சினிமால வர முடியுமா? அன்பு, லவ், பாசம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சினிமால வர முடியும்? இது வந்து எனக்கு காப்பாத்துமா? எனக்கு அடுத்த வேலை சோறு போடுமா? ஏன் நீங்க இங்க வந்து ரூம் எடுக்கணும்? நீங்க சுத்தமா நிக்கணுமே கையில காசு. எங்க டிராவலுக்கு போயிடும், இல்ல துணி வாங்கணும், சாப்பிடணும்ல, அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும்ல. அதுதான் சொல்றேன். இந்த ஸ்ட்ரகிள்ஸ்க்கு நடுவில் அவங்களால எனக்கு என்ன கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? 20 ரூபாய் நம்ம கல்யாணத்துக்கே அப்படிதான் நம்ம துணியே எடுத்தோம். எவ்வளவு கல்யாணத்துக்கு எவ்வளவு இருந்துச்சு? இப்போ சாரி எல்லாமே யோகா மேட் தான் ப்ரோ. இதுதான் என் பெட். இதுல வந்து ஷூட்டிங் பேக்கை வச்சுட்டு படுத்துருவேன். இவங்களும் அந்த இடத்துக்கு நான் இப்போ நெக்ஸ்ட் சொல்லுவேன், அம்மா நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருங்க, நம்ம போகலாமாடி, அங்கே போனால் நம்ம சாப்பிட்டுக்கலாடி அப்படின்னா ஷீ ஃபீல் வெரி பேட். இப்படி ஆயிட்டோமா நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒப்பாரி வைப்பா உக்காந்துக்கிட்டு. பட் ஆனாலும் வந்து யாரும் எங்களை கூப்பிட்டவங்க அப்படி கூப்பிடல. அவங்க நல்ல மனுஷன் தான் கூப்பிட்றாங்க. பட் ஈவெண்ட் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போய் ஃபங்க்ஷன்ஸ்லேயே நிறைய காலம் நடத்தணும். 2-3 பேர் கூடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு எப்படின்னா இங்கே நண்பர்கள் இல்லை. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. உங்களுக்கு காதல் பயணம் எங்கிருந்து தொடங்குச்சு? பிரவீன் அண்ட் ஐஸ்வர்யா காதல் பயணம் எப்படி வந்து பார்த்தோன்னே இந்த பவர் வச்சு எப்படி அந்த ஸ்பார்க்? ஸ்பார்க்கா 2015 தான் நான் அவங்கள ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஆர்ட். எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். சரி, ஆர்ட்டை பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ரொம்ப வக்கரமா இருப்பான். அவனை வந்து அவரும் வக்கரமா இருப்பாரா? இல்லைங்க, அவன் பார்க்கவே வந்து எல்லாருக்கும் வந்து பசங்களுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் வந்த பிறகு நம்ம முக ஜாட மாறும்ல. அது வரைக்கும் நம்மள 10th போட்டோ யாராச்சும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ரொம்ப கேவலமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்து வந்தோம்ல. அந்த மாதிரி நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒருத்தனை அந்த ஒரு ஃபேஸ்ல பார்க்கும்போது அவனோட போட்டோவை பார்க்குறேன், இது இவன் தானே, இவனை யாரா இவ்வளவு அழகா வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா கண்ணாடி போட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஓகே, அப்படியே அவங்க கூட நட்பாய் என்ன எப்படி நம்புறோம் நீங்க? அப்போ வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு வரைஞ்சு கொடுங்கன்னு அதுக்காகவே வரைஞ்சு கொடுங்க கேட்டிருக்கீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வரைஞ்சு கொடுங்க. இவங்க பயங்கரமா வரைஞ்சிட்டாங்க. நானு நான் வரைஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன். இது ரொம்ப அல்டிமேட்டா இருக்கேன். எங்க அப்பாக்கு, எங்க அம்மாக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அது பல் வரைக்கும், மீச வரைக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட முகம், எனக்கு அங்கெல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுமே வந்து அது கம்மலு காதுன்றது இவங்க என்னடா இந்த ரேஞ்சுக்கு வரைஞ்சி வச்சிருக்காங்களே. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த அம்மா ஆல்ரெடி நம்மள உள்ள வந்து லைட்டா வாட்ச் அவுட் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்காங்க. அதனால இவங்க ஃபுல் லவ்ல தத்துவமா வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்படி தெரிஞ்சுதான். ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வர ஒரு ஃபங்க்ஷன் சம்திங். இப்போ அந்த பையனும் வரான், இவங்க காமன் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, என் பெஸ்டி வரா, எல்லாருமே வராங்க. இந்த பொண்ணு இவங்கள வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் அப்படியே மேலே உட்காரணும்னு பார்த்தா இவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக கீழே உட்காந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் மம்மிக்கு வந்து லைட்டாக ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் சாப்பாடு பரிமாறுறோம். அந்த தட்டை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் செல்ஃபில் வச்சிடலாம். அவ்வளோ க்ளீனாக ஒரு பருக்கையும் சாப்பிட்றாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணுவாங்க. இவங்க அப்படி பண்ணல. செகண்ட் சர்வ், தேர்ட் சர்வ், சிக்கன் பீஸ் வேண்டாம், ரைஸ் போதும், கிரேவி வேண்டாம், மட்டன் வேண்டாம். யாரா இந்த பொண்ணு எப்படி இருக்கும் சொல்ல அந்த மூமெண்ட். நமக்கு வெறும் ரைஸை வந்து ஒரு ஓரமா உட்காந்து அழகா மென்னு நிதானமா
சாப்பிட்றது பார்த்துட்டு. ஏன்னா நான் சாப்பாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கஷ்டப்பட்டேன். எங்க அப்பா எது கொண்டு வருவாரா அப்படிங்கிறது தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எங்க அப்பா ஒரு கவர் கொண்டு வந்தாருன்னா தான் சாப்பாடு. எங்க அம்மா வந்து மெஸ்ல வேலை பார்ப்பாங்க. காலைல இருக்காது, லஞ்ச் இருக்காது. நைட்டு வரும்போது எங்க அம்மா மெஸ்ல மிச்சான சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க. அந்த மெஸ்ல மிச்சமா வர சாப்பாடு தான் எங்களுக்கு சாப்பாடு. ஸோ எனக்கும் எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கனெக்ஷன் வந்து இது மேஜிக்கல் லெவல். நான் ஒன்று சொல்றேன் படி, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். அந்த ரயில்வே ட்ராக்கு கிட்ட வரும்போது தான் நான் என் பைக்ல இருந்து ஃபோன் எடுத்து எங்க அம்மா கிட்ட நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீ சாம்பார் பண்ணிட்டு கரோடு பொச்சிருக்க தானே, பீன்ஸ் பண்ணிட்டு சிக்கன் பண்ணீங்க தானே, உண்மை வீட்டுல பிரியாணி தானே. இவன் ஒருத்தன் ப்ரோ. நான்லாம் வந்து 4-5 வருஷம் சொன்னேன் ப்ரோ எங்க மம்மிக்கு டெய்லி டின்னர் என்ன எங்க அம்மா சமைச்ச பிறகு. எங்க மம்மி குக் பண்ணிட்ட பிறகு நான் சொல்லுவேன் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு. அப்படி கனெக்டட் எங்க மம்மிக்கு. ஸோ அந்த ஃபுட்டுன்ற விஷயங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்ததுனால ஐஷோட ஃபுட் ஹேபிட் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவ்வளவு பணிவா ஒருத்தங்க உட்காந்து சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா, நான் மம்மி இந்த பொண்ணு நம்ம இப்படி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நம்ப முடியல. அப்படியே ஒரு சில நிறைய விஷயம் ஆட் ஆகி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை வச்சு நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணல. ஐ வாஸ் வெரி ஷோர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த பொண்ணு அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கா, இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு இது செட் ஆகுமான்னு தெரியாது, நம்மளோட சினிமா வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமானு தெரியாது. ப்ளஸ் வந்து இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளைன்றதுனால அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், அது அவங்க வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். How it we landed up together. இந்த பணி இப்போ துணிவா மாறிடுச்சா குடும்பத்துல? இப்போ இவங்க சொல்றதுதான். நீங்க சொல்லுங்க ஐஸ்வர்யா, என்ன புது பொண்ணு மாதிரி குழந்தை மாதிரியே இருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல அது எனக்கு இப்போ கூட அந்த ப்ரப்போஸ் அது இதெல்லாம் இல்ல, அது எப்போ அது முடிவாச்சுன்னு தெரியல. ஓகே, நாங்க 2 பேருமே வந்து அந்த ஒண்ணா இருக்கணும், லவ் பண்ணணும், நம்ம வந்து ஃபியூச்சர் இதுதான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப்லயே இருக்குல்ல. we were like இந்த நொடி என்ன ஆகுதோ பார்க்கலாம், இந்த நொடி என்னவோ பார்க்கலாம், இந்த நொடி என்னவோ பார்க்கலாம். நம்ம அதுக்கு பேர் வச்சு அது நடக்காம போயிடுச்சுன்னா அது ஒண்ணு, நம்ம இன்னொன்னு சொல்லி அது நடக்காம போயிடுச்சுன்னா அந்த மாதிரி. நான் இருந்த ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்ப ஐ வாஸ் நாட் ஷுர் என்ன பண்ண போறேன். நான் இருந்த ஸ்ட்ரகிள்ஸுக்கு ஐ வாஸ் நாட் ஷுர் வாட் வாஸ் கோனா ஹேப்பன் நம்ம 2 பேருக்கு நடுவுல. இந்த ஸ்ட்ரகிள்ல தான் உங்களை வந்து அவாய்ட் பண்ணதுல எழுதிங்களோ? ஓவாமா பல்ட்டி அடிக்குவேன் ஃபோன்ல. நானு செட்ல ஃபோன் வந்துச்சு பிரவீனுக்குனால எல்லாருமே செதறிடுவாங்க. ஃபோன் வருது அவனுக்கு, இப்போ கூட அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, அவ்வளோ கோவம் வரும் எனக்கு. ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து இவங்க அன்பு, லவ், பாசம் அப்படின்னுவாங்க. அதை வச்சுட்டு நம்ம சினிமால வர முடியுமா? அன்பு, லவ், பாசம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நான் சினிமால வர முடியும்? இது வந்து எனக்கு காப்பாத்துமா, எனக்கு அடுத்த வேலை சோறு போடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கும். பட் ஆக்சுவலா நமக்கு சோறு போட்டிருக்கோம், நம்மளை காப்பாத்திருக்கோம். இதுக்கு இது வந்து நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு நம்ம கொஞ்சம் நிதானமா நம்ம நடந்துருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத நான் யோசிக்காமல் போயிட்டேன். அந்த இடத்துல அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிற விதமும் அவங்க வந்து அவங்களோட அன்பை காட்டுற விதமும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக போடுறேன். அவங்க இவ்வளோ பேசுனாங்கல்ல, ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு செக்யூரிட்டி இல்லை கையில். இப்போது நம்ம ஒரு பிளான், இப்போ ஆர்டிஸ்ட்டுக்குன்னா சில நெசசிட்டிஸ் இருக்குது. ஒரு லைஃப் அது அந்த மாதிரி ஒரு லைஃப் அமையணும். ஏன்னா ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட துணி, நம்மளோட அவுட்லுக், நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம முடி எப்படி இருக்கு, நம்ம ஸ்கின் எப்படி இருக்கு, இது எல்லாமே கலந்து ஒரு விஷயம் தெரியாது. ஓகே, நம்மளுக்கு வாய்ப்பு தெரியும். அதான் நான் சொல்றேன், கால்ஃப் எனக்கு சினிமா வந்து கால்ஃப் ஆடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால்ஃப் ஷூஸ், கிட்டு, ஒரு கால்ஃப் ஸ்டிக் இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் இல்லாமல் நான் என் லைஃப்ல கால்ஃப் ஆடி இருந்திருக்கிறேன். அண்ட் ஐ வாஸ் குட் அட் இட், ஐ வாஸ் பெஸ்ட் அட் இட். எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கேன்னா, அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க சாப்பிட்றத பார்த்தானா எனக்கு ரொம்ப அப்படியே வயிற்றுச்சலாக இருக்கும். வயிற்றுச்சல்னு சொல்ல முடியாது, அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க, என்ன சாப்பிடுவாங்க, நம்ம பார்த்துருவோம்ல, நான் பார்த்து ஒரு துண்டு ஆரஞ்சு கொடுப்பாங்க. அங்கேயே நான் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அனுபவிச்சு நான் சொல்லுவேன், நான் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு என்னென்னா, அப்போவே நம்மளுக்கு அந்த சப்போர்ட் கிடச்சிட்டு இருந்ததுன்னா, அப்போவே நம்மக்கிட்ட ஒரு கார் இருந்திருந்தாலும், அப்போவே நம்மளுக்கு அந்த உடைகள் கரெக்டாக இருந்திருந்தாலும், மேக்கப் கரெக்டாக இருந்திருந்தாலும், ஸ்கின் கேர் இதெல்லாம் நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருந்து, இதை சொல்கிறவங்களே இல்லை தலை. எல்லாரும் நம்மளோட காம்படிஷனில் பார்ப்பாங்களே, ஒருத்தர் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அப்போவே கொஞ்சம் இன்னும் சூப்பராக வந்திருக்கலாமே, சினிமாவை இன்னும் நல்லா புரிஞ்சிருந்துருக்கலாமே, ஒரு இடத்துல நம்மளோட பதிவை நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம தெரிவிச்சிருக்கலாமே அப்படின்றத, அதெல்லாம் இருக்கும். எனக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கிற டைமில் தான் இவங்களை என்னால் ஏற்றுக்க முடியல பெருசாக. நான் இன்னும் சொல்கிறேன், இல்லை ஸ்டில் சுகர் கோட்டிங் இட். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சென்னையிலேருந்து இப்போ பெங்களூர்லேருந்து சென்னை வரும்போது
பஸ் இல்லை டிக்கெட் இல்லைன்னா ஏதோ ஒரு கூட்ஸ் வண்டியில் ஏறிடுவாங்க, லாரியில் ஏறிடுவாங்க. இங்கே வந்து அவங்களெல்லாம் நான் வீடியோ கால் பண்ணும்போதெல்லாம் ஒரு வாட்டி அவங்க டாய்லெட் பக்கம் உட்காந்துருப்பாங்க ட்ரெயினில், சீட் டிக்கெட் இல்லாமல். அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லலாம் தூங்கியிருக்காங்க பிரவீன். கர்ச்சீஃப், கேப், மாஸ்க் யாருக்குமே தெரியாது அவங்களோட ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப பயந்த ஒரு விஷயம்னா, ஏர்போர்ட்டில் ஒரு தடவை டக்குன்னு இங்கே ஒரு ஷோ வந்தது. ஸோ டிக்கெட் யாருன்னா புக் பண்ணாங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிடுவோம். இங்கே போகிறோன்னாக்கா சட்டிலாக ரெடி ஆகிடுவோம், நம்ம தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக கண்ணாடி போட்டிருக்கேன், மாஸ்க் போட்டிருக்கேன், தொப்பி போட்டிருக்கேன். ஒருத்தங்க என்னை கண்டுபிடிக்கிறாங்க பாடி லாங்குவேஜை வச்சு. இப்போ நான் அங்கே பர்ஃபார்மன்ஸ் வேறு பண்ணோம், உடம்பை வேறு நான் கொஞ்சம் இது பண்ணிக்கணும், பஸ் ஸ்டாண்டில் தங்கணும் அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாப்பில் நம்ம தூங்கணும்னு யாருக்கும் தெரியாது. நான் ரொம்ப ஸ்டைலாக படுத்திருப்பேன், தலை ரொம்ப ஸ்டைலாக படுத்திருப்பேன், அப்படியே கேரக்டராக இணைஞ்சு அப்படி வாழ்ந்துட்டு இருப்பேன். ஒருத்தருக்கு வந்து இங்கேருந்து வீடு மாற்றிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், ஒன்றும் நான் வீடு மாற்றுறேன், எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுங்க, ப்ளஸ் என்னை வந்து நீங்கள் எப்படி போகிறீங்களா வேலூர் வரைக்கும் என்ன ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு மாற்றுறதுக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு பொருளெல்லாம் எடுத்து வச்சு லோட் பண்ணிட்டு அந்த வண்டியிலேயே ட்ராவல் பண்ணிட்டு பாரதி கண்ணம்மா செட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு ரொம்ப வருஷம் வந்து ஓடுவேன் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடிட்டு ஒரு டிடியாக கெஞ்சணும், சார் ஷூட்டிங் இருக்குது சார் போனோம், சார் ஷூட்டிங் இருக்குது சார் போனோம், சார் ஷூட்டிங் இருக்குது சார் போனோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு பழகிடுச்சு. இப்போ என்ன போக போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனு, ஜென்ரல் டிக்கெட் வாங்க போகிறோம். ஜென்ரலில் மட்டும் நான் 2-3 தடவை போயிட்டேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகனை நான் ரொம்ப உடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வாழ்க்கையை மாறிடுமா நம்ம இந்த ஜென்ரலில் போயிட்டா அப்படின்றது. ஏன்னா அங்கே இருக்கிற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அது 2-3 தடவை நான் உக்காந்துருக்கேன். எனக்கு 2-3 தடவை உட்காரும் போது எனக்கு அழுக தான் வரும். சாப்பிட்றதுக்கும் மாஸ்க் கழட்ட முடியாது, மாட்டிக்குவேன். சாப்பிட்றதுக்கு நான் ஏன்னா உள்ளே போய் உக்காந்துட்டேன் அப்படின்னா ஒரு சீட் கிடச்சிச்சு, ஜெனரல் வருமா அப்படின்னு கிடச்சிச்சுனாக்கா டாய்லெட்டுக்கு போனாலுமே சரி, ஒரு சாப்பிடணும் சரி, மாஸ்க் கழட்டுன்னு ஏதோ ஒன்று பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டி டைமில் யாருன்னா பார்த்தாங்கன்னா நம்ம வந்து சுயமரியாதையை கொஞ்சமாச்சும் நம்ம காப்பாற்றணும். ஏன்னா நான்ன்றது பிரவீன்ராஜ் மட்டும் இல்லை. இப்போ நான் எசைக்கு பண்ணுறேன், இல்லை ஒரு அழகர்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணுறேன்னா என் சேனல் என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, அதை நான் காப்பாற்றணும் கண்டிப்பாக இல்லையா, அதை அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கணுன்றதுனால. ஸோ ஐ யூஸ் டு அவாய்ட். பட் ஒரு தடவை தான் எனக்கு தெரிஞ்சு சுரேஷ்னு ஒரு டிடி. இப்போ நீ ஏன் இங்கே வந்து ரூமே எடுக்கணும்? நீங்கள் அமௌண்ட் சுத்தமாக நிற்கணுமே கையில் காசு எங்கே இருக்கு? டிராவலுக்கு போயிடும், இல்லை துணி வாங்கணும், சாப்பிடணும்ல, அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும்ல. அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த ஸ்ட்ரகிள்ஸுக்கு நடுவில் அவங்களால எனக்கு என்ன கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க எனக்கு வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் அங்கே எங்கேருந்து 100 ரூபாய் 200 ரூபாய் அமிச்சாலும் அந்த 200 ரூபாய் 300 ரூபாய் கூட எனக்கு மிகப்பெரிய விஷயம். ஆனால் அங்கே செட்டில் போயிட்டு இப்படி காலரை தூக்கிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பேன். 1 ரூபாய் இருக்காது கையில். I would not have a penny. ஆனால் வந்து நடிப்புன்னு வந்துட்டாக்க நம்ம இறங்கி நம்ம வந்து நம்மளோட வறுமையை நம்ம எதில் வேணாலும் காட்டணும், நம்ம பர்ஃபார்மன்ஸில் நம்ம வறுமையை காட்டக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். இப்போது நீ சொன்னீங்களே, இப்போ ட்ரெயினில் போகும்போது மாஸ்க் போட்டே போவேன், வந்து யாரும் நம்ம பார்த்துடக்கூடாது, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்படி இருக்கான்னு பார்த்துடக்கூடாது. இந்த ஆர்டிஸ்ட் இப்படி இருக்கான்னு பார்த்துடக்கூடாதுக்கு என்னெல்லாம் பண்ணிப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு கஷ்டம் இருக்கும், நான் இதெல்லாம் பார்த்துடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னெல்லாம் காமிச்சிங்க? மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். அதுக்கு அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா ரெடி ஆகுறாங்க? பிரவீனோட ஸ்ட்ரகிள்ஸை மாஸ்க் பண்ணது அவங்களோட துணி தான், அவங்களோட அவுட்ஃபிட், த வே ஹி லுக்ஸ், அவங்களோட ஹேர் கட். நான் சொல்லணும் இது. அவங்களோட ஷூஸ் முதற்கொண்டும் பிராண்டடாக இருக்காது, பட் அவங்க எவ்வளோ தேடுறாங்க. இன்னும் பிராண்டட் போடலங்க. ஆமா, நான் இன்னும் பிராண்டட் போடலங்க. இப்போ கூட நான் போடுற ஷூஸ் எல்லாமே 400-500 தாங்க. நான் பிராண்டட் போடல. அது எனக்கு வரும்போது வரும்ன்றது எனக்கு தெரியும். இல்ல, தட்ஸ் வாட். அது என்னன்னா, அப்போ கூட பிரவீன் ரொம்ப ஒரு பெர்ஃப்யூம்ல இருந்து பிரவீன் பக்கத்துல போனா ஒரு மாதிரி பியூட்டிஃபுல், அமேசிங் ஸ்மெல். ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அவுட்ஃபிட், அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்களோட ஆரா ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் எப்படி இருக்கணும். பிரவீன் அந்த ரூமுக்கு வந்தாலே ஒரு பிரவீன் அப்படி இருக்கும். ஆனால் பின்னாடி இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்களோட லைஃப்பை போய் பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ வுட் ஹவ் பெர்ஃபார்ம் பயங்கரமாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாம் அடிச்சிருப்பேன். முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு ஹோட்டலில் நான் சர்வராக வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு பிராண்டுக்கு சர்வராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து காலையில் ஃபஸ்ட் பிளேஸ் ஜெயிச்ச ஒருத்தன் என்னை வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஒரு 4 பேர் வராங்க. உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ப்ளீஸ், எனக்கு என்னோட மேக்ஸின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வராங்க. நான் அவங்களுக்கு ஃபுல்லாக இப்படியெல்லாம் ஃபோட்டோவெல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி போயிட்டு நான் டிஷர்ட் மட்டும் சர்வராக நிற்கிறேன். அந்த 3 பேர் அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு டைனிங்க்கு வந்திருக்காங்க. நான்
ஆகா காலைல இவங்களுக்கு நம்ம ஃபோட்டோ கொடுத்தோமே நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க பிரவீன் நீ அப்படி போயிட்டு ஹாய் உங்களோட ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்னு பிரவீன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் தாட் வி குட் நாட் ரெக்கக்னைஸ் ஹிம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வரும்போது அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வந்தாலும் பசி பிச்சு எடுக்கும். ஏன்னா எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்டும் மெடலும் கொடுப்பாங்க, அதை வச்சு என்ன சாப்பிட முடியும். நிறைய எங்கன்னா அதுக்கப்புறம் கேஷ் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்கன்னா வெறித்தனமாக போயிடுவேன். பயங்கரமான கேஷ் ப்ரைஸ் அப்படின்னாங்கன்னா ஓடு வண்டியை எடுத்துகிட்டு எங்கேனாலுமே எந்த காலேஜ்னாலுமே கேஷ் ப்ரைஸ்க்காக ரொம்ப போராடினது உண்டு. ஒரு சில கடைகளெல்லாம் வந்து 19 ரூபாய் டிஷர்ட்டெல்லாம் இருக்குது பெங்களூரில். ஒரு சில கடைகளில் 19 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் வரும், 20 ரூபாய், 70 ரூபாய். அப்படிதான் நம்ம துணியே எடுத்தோம். எவ்வளவு கல்யாணம் எவ்வளவு இருந்துச்சு? இப்போ சாரி ஒரு இது ஒரு சூட் தானே அது, ஓவர் கோட் 750 ரூபாய். 750 ரூபாய். 750. அதோட நம்ம எனக்கு சங்கீத் அக்கா, சாந்தி அக்கா கண்டிப்பா ஸ்பான்சர் பண்ணாங்க. 6,500 இல்ல 13,000. சாரி 13,000 சாரி. அது ஒரே சாரி தான் வாங்குனது. எல்லாருமே ஆக்சுவலி பெரிய கனவு. ஏன்னா நான் அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணு, நிறைய பெரிய குடும்பம், ரொம்ப இருக்கப்பட்டவங்க, எல்லாம் சரியாயிடும் வந்துடும் அப்படிங்கிறத வந்து அப்படி நம்ம நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இருக்கப்பட்டவங்க, பணக்காரட்டு பொண்ணு, இந்த கஷ்டம் பார்க்காத ஒரு பொண்ணு, இப்போ உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை, உங்களுக்கு சாப்பாடு இருந்திருக்காரு, அந்த நபரை கூப்பிட்டு வந்து உங்களை நம்பி வச்சுக்கும் போது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க? ஃபேஸ் பண்ணல அவங்க. ஒரு பிளேட்டை 2 பேர் சாப்பிடுவோம், அவ்வளோ சாப்பிட்ற பொண்ணு ஒரே பிளேட் 2 பேரும் சாப்பிடுவோம். வெளியே நம்மளோட இன்னொரு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்திருந்தா நீங்க இடமே இருக்காது, நீங்க இருக்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட ஒரு மனைவி வந்து அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இவ்வளவுதான் வீடு, அவ்வளோதான். இவ்வளோ அந்த பெட்ரூம் இன்னும் கொஞ்சம் சின்னது. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த டிவியோட இது, அவ்வளோதான். பாத்ரூம் நம்ம குளிக்கிறாரு ரெண்டுமே ஒன்று தான், சின்னது. அப்புறம் அந்த கிச்சன்ல எல்லாம் ஃபுல்லாக மேலே ஓட்டை இருக்கு, அதுலேருந்து தண்ணி ஒளியும் மழை வந்தா. பாத்ரூம்ல கை எடுத்து பக்கெட் எடுத்து தண்ணி ஊற்றினோன்னா இந்த கை நான் என் உடம்ப மடக்கி தான் நான் குளிக்கணும். அப்படிதான் நம்ம இருந்தோம் அந்த வீட்டில். ஒரு ஆர்டிஸ்ட் அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த வீட்டை வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த வீட்லயா நீ இருக்கிற? ஏன்னா நல்லா தானே இருக்கும், பரவாயில்ல, சொன்னேன் இவ்வளோ இதா இருக்கும் தெரியல, நீ ஒரு ஆர்டிஸ்டா நீ இருக்கணும் அப்படின்னா இப்படி எல்லாம் இருக்க கூடாதா தம்பி. பட் அந்த வீடை காப்பாத்துறதுக்கு கூட நமக்கு இந்த டேட்டு பிரச்சனை ஒன்று வந்துடும். இந்த டேட்டு பிரச்சனை ஒன்று வந்துடும். இந்த ஷூட்டிங்கில் நம்ம நடிக்கிற கதாபாத்திரங்கள் அப்படி இருக்கும். நெகட்டிவ் ரோல் வில்லனாக நம்ம நடிக்குவோம். நம்ம எல்லாமே கதாபாத்திரமாக நடித்து எதுலேயுமே லீடாக நம்மளெல்லாம் பெருசாக இல்லைல்ல. நம்ம லீடாக இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துருவோம். அது எப்படி அந்த கான்செப்டே எனக்கு சீரியலை புரிஞ்சிக்க முடியல. டேட்டு பிரச்சனை அவங்க அதை பிரிக்கணுன்றதுல மாறும். அதனால நமக்கு டேட் ரொம்ப கம்மின்றதுனால அதனால ரொம்ப நிறைய மாட்டிட்டோம். அந்த மாதிரி நீங்க மாட்டிட்டீங்க. நீங்க ஒரு கதை சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லுங்க. வழியில பேசிட்டு இருந்தீங்களே. இல்ல அதான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு சின்ன அப்படியே ஏறதுக்கும் சின்ன படி ரொம்ப அந்த மாதிரி. ஐ மீன் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை கல்யாணம் புதுசுல. பட் எப்படியும் அது கடந்து போயிட்டோம். ஐ திங்க் அது ஓகே, நம்ம இதை தாண்டி. அதான் சொல்றேன், இதெல்லாம் ஸ்ட்ரகிள் எல்லாம் பார்த்துட்டு பிக் பாஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து நார்மலான ரெஸ்ட் ரூம் பயன்படுத்த முடியாது. எங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ரொம்ப அழுக்கா இருந்துச்சுன்னா இவங்களால முடியாது. இவங்களை வச்சு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டல்ஸ்ல தங்கிட்டு இருந்தோம். அப்படி இப்படின்னு காசு இது பண்ணி கூப்பன்ஸை ரெடீம் பண்றது, இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப பெரிய விஷயம்னா. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாருக்கும் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கூப்பனை வச்சு நம்ம இங்கே தங்க முடியுன்றது. அதை வச்சு நாங்கள் 1 வருஷம்லாம் ஓட்டியிருக்கோம் ஹோட்டல்ஸ்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹோட்டல்ஸ்ல இல்ல லைக் வீடு தேடும் போது இங்க வந்து தேடணுமே. அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த விஷயம் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நாள் ஆகிட்டு எங்கள் வாய்க்கு ரொம்ப நாக்குக்கு ருசியாக ஒரு சாப்பாடுனா யாரோ ஒருத்தர் பிரவீன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நீ வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டு சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து விஷயம் நல்ல சாப்பாடு. எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டு நாங்கள் பரிமாறுறோம். ஒரு செகண்டு ரொம்ப பெரிய இடமா இருக்கே, ரொம்ப நம்ம இந்த சாப்பாட்டுக்கு நம்ம தகுதியே இல்லையா. மட்டன் பிரியாணி ப்ரோ, ப்ரௌன் கலரில் சீரக சம்பாவில் பார்த்துட்டு திஸ் இஸ் டூ குட் ஃபுட் பேபி, நம்ம சாப்பிடலாமான்னு எடுத்து வாயில் வைக்கிறேன். என் கண்ணில் பல தண்ணி வருது. இவ்வளோ நல்ல சாப்பாடு இருக்கான்றது எனக்கு ரொம்ப பெரிய இதாகிடுச்சு. ஏன்னா அங்கேருந்து வந்து எனக்கு சாப்பாடு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் லேட்டர் ஐ ரியலைஸ் தட் இங்கே ஃபுட்டுன்றதே வேற லெவல். கரெக்டான இடத்துல போய் சாப்பிட்டா அதுங்கிறது நம்மளுக்கு அப்போ புரியல. பட் இவங்களும் அந்த இடத்துக்கு நான் இப்போ நெக்ஸ்ட் சொல்லுவேன், அம்மா நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்ருக்காங்க, நம்ம போகலாமாடி, அங்கே போனால் நம்ம சாப்பிட்டுக்கலாம்டி அப்படின்னா ஷீல் ஃபீல் வெரி பேட்.
இப்படி ஆயிட்டோமா நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒப்பாரி வைப்பா உக்காந்துக்கிட்டு. பட் ஆனாலும் வந்து யாரும் எங்களை கூப்பிட்டவங்க அப்படி கூப்பிடல, அவங்க நல்ல மனுஷன் தான் கூப்பிட்றாங்க. பட் ஈவெண்ட் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போய் ஃபங்க்ஷன்ஸ்லேயே நிறைய காலம் கடத்தணும். 2-3 பேர் கூடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு எப்படின்னா இங்கே நண்பர்கள் இல்லை, எங்களுக்கு சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பெங்களூரில் சொல்கிறீங்களா, இப்படி திரும்பினா ஃப்ரெண்டு, இப்படி திரும்பினா ஃப்ரெண்டு, அத்தை வீடு, மாமா வீடு, மச்சான், இவன் அவன் எல்லாருமே இருப்பாங்க. தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே பயங்கரமாக இருப்பாங்க. கன்னடா ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்திக்காரங்க, எல்லா முஸ்லீம்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. இங்கே எங்களுக்கு நண்பர்கள் இல்லை. வீட்டில் ஒருத்தர் முகம் பார்த்துன்னு. ஆனால் இது நம்ம வீட்டு அந்த ஃபர்ஸ்ட் இங்கே குடி வர டைமில் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு எதுவுமே இல்லைல்ல நம்மக்கிட்ட. இதெல்லாம் பிரவீன் யாரோ பிரவீனுக்கு கொடுத்து எனக்கு ஒருத்தங்க வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க பேர் வந்து மருஷ்னி. அவங்க வந்து அவங்க அப்பா வீட்டில் கிட்ட இருந்தது பேசி கோத்தகிரிக்காரங்க அவங்க கொடுத்தது தான். அது வரைக்கும் என் வீட்டில் என்கிட்ட இருந்தது வந்து இதே யோகா மேட் தான் ப்ரோ. இதுதான் என் பெட்டு. இதில் வந்து ஷூட்டிங் பேக்கை வச்சுட்டு படுத்துருவேன். ஷூட்டிங் பேக்கை தலைக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து கிராம்ப்டன் ஏதோ ஒரு ஈவெண்ட் ரேண்டமாக அந்த ஈவெண்ட்டுக்கு சாப்பாட்டுக்கு தான் போனேன். ஃப்ரெண்டு வந்து ஆங்கரு. நான் சொன்னேன் நான் வரலாமா அப்படின்னு சொல்லி. நான் இன்னும் 2 பேர் கூட போயிருக்கோம். இல்லை நான் தான் ஆங்கர் போயிருக்கிறேன். பேமெண்ட் ஒரு சிம்பிள் பேமெண்ட் இருந்துச்சு. எங்கள் கூட 2 பேர் வராங்க. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்றோம். கம்பெனிக்குன்னு ஒரு சில கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து எங்களுக்கு ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பெரிய டப்பா பார்த்தோன்னே ஏதாவது நிறுவனம் நம்மளுக்கு உதவி ஆகுமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு ஃபேன் கொடுத்தாங்க. என் கையில் எங்கேனாலுமே நான் போன இடத்துல கடை போட்டுருவேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் ஃப்ரெண்டு ரூமுக்கு போனாலும் கடை போட்டுருவேன். நம்ம கடை என்னென்னா ஒரு யோகா மேட்டு, நம்ம ஷூட்டிங் பேகு, நம்ம அதில் கொடுத்த ஒரு ஃபேனு போட்டு விட்டோம்னா நான் செட்டில் ஆகிடுவேன். மூவிங் கேரவேன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். பட் உங்கள் ஒய்ஃபு அவங்களுக்கு நிறையா அவங்க வந்துட்ட பிறகு நான் எனக்கு இல்லைனாலுமே நான் இப்போ இவங்களை நான் பார்த்தே ஆகணுவேன். நம்மளுக்கு இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டுக்கு என்னென்ன சாமான் வேணுமோ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ போ, உனக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு அவள் தான் எல்லாமே வாங்கிட்டு பில்லு அவளை ஸ்கேனர் அமிச்சேன். அவள் எனக்கு அமிச்சா. அதுதான் எனக்கு. அப்புறம் இப்போ கூட என் அக்கா எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் கசின் தான், என் மாமா பொண்ணு, அவள் எனக்கு அவ்வளோ பண்ணிருக்கா. என் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாங்களா. எனக்கு வந்து வச்சுக்கோங்க, நான் சொல்லணும்னா என்கிட்ட ஒரு 100-200 பேர் இருக்காங்க. இல்லை ரனிதா இருக்கட்டும், சிவாங்கரி இருக்கட்டும், ஜெஸ்னா இருக்கட்டும், மருஷ்னி இருக்கட்டும், இதில் எல்லாத்தையும் டாப் லிஸ்ட்டில் வருது ரஷ்மி இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க எனக்கு பண்ண சப்போர்ட் வந்து எப்படி இருக்கும்னா, இது எப்படின்னா நான் இங்கே பாரதி கண்ணம்மா பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் இருக்கேன். அப்போ தனியாக நான் இருக்கேன். செல்வம்மா நான் அந்த வீடு எடுத்து கொடுக்குறாரு. இந்த யோகா அப்போ தான் வந்து எனக்கு இது கிஃப்டாக வருது. கிஃப்ட்னா என்ன சார் கிஃப்ட் வந்து நம்ம கிஃப்ட் வந்துருங்க வீட்டு காலி பண்ணாங்க. அவங்க வீடு மாற்றினாங்களாம்மா, அந்த மாதிரி அவங்க பொருளை வந்து அவங்க மூவ் பண்ண வேண்டிய பொருளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி. இல்லை பட் நான் ஏன் சொல்றேன், நான் ஒரு half an hour I was sitting and I was crying in that stairways. இப்படி நம்மளுக்கு இப்படியெல்லாம் வருமா வாழ்க்கையில் இருக்குது. ஏன்னா நான் சினிமாவை நம்பி வாழ்கிற பையன். என் வாழ்க்கையே வந்து சினிமா படத்தில் நடக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கும் சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஒன்றுமே என் லைஃப்பில் படத்தில் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. ஐ மீன் எவ்ரிதிங். இப்போதான் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ஏன் திருப்பி அதை நான் மேக்கிங் இட் அ பாயிண்ட்னா, இப்போ ஏசியும் செகண்ட்ஸ் தான், அந்த ஃப்ரிட்ஜும் செகண்ட்ஸ் தான். இது நான் என்ன நினச்சேன்னா நான் ஐ மீன் ஆக்சுவலி 2 பேரும் ஓகே, வாழ்க்கை நம்ம திருப்பி போட்டு புதுசாக ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஆக போகுது. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பிளான் பண்ணலாம். ஒரு சேவிங்ஸை எடுத்து சின்னதாக போட்டுக்கலாம். நம்ம சினிமா வாழ்க்கை பிரவீனுக்கு என்ன தேவையோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னு தான். ஒரு பிக் பாஸ் ஒரு இதுக்காக நாங்கள் வரல, கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கணும். இது இந்த ஒரு தாட்ல வரும்போது தான் எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கல. அந்த யூஸ் பண்ணணும், நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை அது டிஃப்ரெண்ட்டாக போக போகுது அப்படி நம்ம யோசிக்கும் போது, அப்படி நான் பார்க்கும்போது நான் வினோதண்ணா மட்டும்தான் நான் அப்படி பார்க்குறேன். கரெக்டாக ஆமாம், நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும், எல்லாமே நம்ம இழந்துட்டோம், இப்போ நான் திருப்பி நான் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் பண்ணணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக வினோதண்ணா சப்போர்ட் பண்ணுறேன் அந்த விஷயத்தில். ஸோ அப்படி வந்தது தான் நம்மளோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னும் ஐ மீன் இப்போ நான் கடவுள் நான் ஏன் நன்றி சொல்கிறேன்னா, இப்போது சாப்பாடுக்கு குறை இல்லை. ஏதோ ஒன்று யோசிக்கணும்னா ஓகே, ஒரு லிமிட்டாக ஒரு கரெக்டான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி எப்படி சொல்கிறது, அதான் சொல்கிறேனே, இதுதான் நம்மளோட
பிரவீனோட ட்ரீமை நான் எழுந்தது ஏன்னா நான் ட்ராப் பண்ணுது பிரவீனோட நிறைய கேரக்டர்ஸ் இது நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். இங்கே நான் எழுதியிருப்பேன் டெஸ்டினேஷன் ஹாலிவுட் அப்படின்னு. இது நான் ஆல்ரெடி 6 years ago நான் இது பண்ணுது. ஸோ இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க ஹாலிவுட்டை வந்த உடனே ஹாலிவுட்னு சொல்கிறா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இது இப்போ கண்ட கனவு இல்லை. 6 வயசுல புடிச்சது எப்போவோ அந்த ட்ரீம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த ட்ரீமுக்காக தான் அந்த ஒரு 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 கோலை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு ஃபயர் அதுதான் நம்மளுக்கு ஓகே. அதனால இப்போ வரைக்கும் டைஜஸ்ட் பண்ணாம அது பண்ணவே முடியல. இப்போ கூட ஏன் வை எதுக்காக இப்படி ஒரு இதாயிடுச்சு அப்படின்னு ப்ரோமோ பார்க்கும்போதும் ஒரு எபிசோடு பார்க்கும்போதும் எனக்கு வந்து வலியோட பார்க்க என்னால் அதை ஏற்றுக்க முடியல. இன்னுமே எனக்கு அதுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியல. பட் உள்ளே வந்து இவங்க இன்னும் பெட்டராக பண்ண அது நம்ம இருக்கும்போது மக்களுக்கு தோணி இருக்கோம்ல ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. கண்டிப்பாக ஐ மீன் ஆடியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு மேபி ஏதோ இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அது நம்மளால கொடுக்க முடியல. பட் டெஃபினெட்லி வைல்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இது இல்லை இதுக்கு மேலே இன்னும் உயிர் கொடுத்து விளையாடுறாங்க. அது கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு there's so much to give. அப்படி நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் இன்னும் டைஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஃபைன் அப்படின்னு எல்லாரும் இவங்க சிம்பிளாக இந்த மெசேஜ் வந்திருக்கு. இவங்க மக்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அவங்களோட அன்புக்கு கூட நம்ம பண்ணணுமே அந்த அவ்வளோ பேர் அவ்வளோ நம்மளை நேசிக்கிறாங்க. அது கூட எல்லாருமே கேட்குறது ஒரே விஷயம் நீங்கள் போங்கன்னா வைல்ட் கார்டில் நான் உங்களை பார்க்கணும் நீங்கள் போங்க அங்கே வி வாண்ட் டு சி. நீங்கள் போய் டிஎம்ஸ் எடுத்து பாருங்களேன் எங்கே இருந்தாலும் அவங்க கேட்குறது ஒன்று தான் நீங்கள் வைல்ட் கார்டு போயிடுங்க. மேபி அவங்க வச்சிருக்க அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும்ல இன்னும் காட்டணும். இன்னும் நிறைய இருக்குது. மக்கள் இப்போவே இவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க விச் வி ஆர் கிரேட்ஃபுல். அது எப்படி சொல்கிறது கடவுளாக பார்க்குறோம். ஏன்னா அது உண்மையான ஒரு அன்பு யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா அது பொக்கிஷமாக தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நியாயம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய இருக்குது. நிறைய நம்ம காட்டணும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்காதா? இப்போ கூட நான் யோசிக்கிறது ஓகே அது ஒரு எங்கேயாச்சும் அந்த ஒரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு உங்களை உள்ள அமைச்சிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அதுதான் நான் வேண்டுற ஒரு விஷயம். அதனாலதான் டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours.